அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு செய்த ஆட்சியர், நெல் மூட்டைக்கு 40 ரூபாய் வசூலிக்கப்படுகிறதா என விவசாயிகளிடம் காத்தவராயன் கடவுள் மீது ஆணையாக சொல்லுங்கள் என கேள்வி எழுப்பினார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகாவில் மாவட்ட ஆட்சியர் முகாமிட்டு உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் கீழ் ஆய்வு மேற்கொண்டார். அதன் ஒரு பகுதியாக 2வது நாளாக இன்று குத்தாலம் வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க அலுவலகத்தில் பார்வையிட்டு அங்கு மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் மகளிர் சுய உதவி குழுவிற்கு கடன் உதவிகளை ஆட்சியர் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து குத்தாலம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நேரடியாக சென்று பார்வையிட்டார். மேலும் அங்குள்ள விவசாயிகளிடம் ஆட்சியர் கலந்துரையாடிய நிலையில் நெல் மூட்டை தலா ஒன்றிற்கு 40 ரூபாய் வீதம் வசூல் செய்யப்படுகிறதா என கேட்டறிந்தார். அப்போது விவசாயி பணம் வசூலிக்கப்படவில்லை என விவசாயி தெரிவித்த நிலையில் அவரின் குலதெய்வ சாமியின் பெயரை கேட்டு காத்தவராயன் மீது சத்தியமாக வசூலிக்கப்படவில்லையா என கேள்வி எழுப்பினார். இதைத் தொடர்ந்து விவசாயியும் சற்றும் முகம் சுளிக்காமல் காத்தவராயன் மீது ஆணையாக இங்கு நெல் மூட்டைக்கு பணம் வசூலிக்கப்படவில்லை என தெரிவித்தார். மேலும் லோட்மேன்கள் தவறு செய்வதாகவும் புகார்கள் ஏதேனும் வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அங்கிருந்த அதிகாரிகளுக்கு ஆட்சியர் அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது மாவட்ட துணை ஆட்சியர் சபீர் ஆலம், ஆர்டிஓ விஷ்ணு பிரியா உட்பட பல்வேறு துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.